ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜுக்குன் அகாடமி. நம்பர் ராகவ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்னால் என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் எ டேட்டாபேஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேட்டாபேஸ்னால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டோர் பண்ணுற பிளேஸ். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூ ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாச்சும் பொருள் வாங்குறதா இருக்கட்டும், அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ ட்ரெஸ் வாங்குகிறோம். லைக் ஒரு கோட் சூட் வாங்குகிறோம். ஒரு 2500 3000 எக்ஸ்பென்சிவான ஒரு கோட் சூட் வாங்குகிறோம் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக. இப்போது அந்த கோட் சூட் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக பீரோலையோ இல்லை கபோர்ட்லேயோ பேக் பண்ணி வைப்போம். ஏன் நம்ம அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக அதை பேக் பண்ணி பீரோலையோ கபோர்ட்லையோ வைக்கிறோம்? ஏன்னா அப்போ தான் அதில் டஸ்ட் ஆகாமல் க்ளீனாக நீட்டாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கனால நம்ம அப்படி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு இதில் நம்மளால் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு ஸ்டோர் பண்ணுற பிளேஸ், ஒரு கண்டெய்னர் மாதிரி. எப்படி நம்ம ட்ரெஸ் பீரோ கபோர்ட்லேயும் ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் இருக்கோ, அந்த மாதிரி இந்த டேட்டாபேஸில் நம்மளால் டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டாபேஸ் நம்ம லார்ஜ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அது ஒரு பிளேஸ் நம்மளுக்காக வேணும். அதுனா அந்த டேட்டாபேஸில் போட்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது ஒரு வேர் ஹவுஸ் பார்த்தீங்களா, நிறைய ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுவோம். அதில் ப்ராடக்ட் சென்னை நியரஸ்ட் ஹப்பில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹப்புன்றது ஒரு வேர் ஹவுஸ். அதில் நிறைய எக்கச்சக்கமான நம்மளுடைய ப்ராடக்ட் அங்கே இருக்கும். அங்கிட்ட நம்மளுக்கு அவுட் ஆஃப் டெலிவரி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த டேட்டாபேஸ் அப்படின்றது நிறைய லார்ஜ் ஆஃப் டேட்டாவை இது கொண்டு இருக்கும் இல்லை. ஸோ அதுக்காக அதை சேஃப் அண்ட் செக்யூராக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது ஸோ வாட் இஸ் எ டேட்டாபேஸ்? ஸோ டேட்டாபேஸ்னால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர் எலக்ட்ரானிக் இன் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் எடுத்திங்கன்னா அது எப்படி ஸ்டோர் ஆகணும்? ஒரு ஆர்கனைஸ்டான கலெக்ஷனில் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்ட் கலெக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பெரிய டேட்டா இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். சேம் டைம் அந்த டேட்டா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ டெஸ்ட்டாக இருக்கட்டும், நம்பர்ஸ், இமேஜஸ், வீடியோ, டாக்குமெண்ட்ஸ், நிறைய டெஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அந்த டேட்டாபேஸை சேஃப் அண்ட் செக்யூராக நம்மளால இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியலாக ஸ்டோர் பண்ண முடியும். லைக் ஒரு பீப்புள் நேமாக இருக்கட்டும், ப்ராடக்ட், ஆர்டர்ஸ், எவ்வளோ ஆர்டர் போயிருக்கு, ஒரு ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக நம்மளால் அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணி எப்போ தேவையோ அப்போலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக சொல்ல போனால் ஒரு டேட்டாபேஸ் அப்படின்றது ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. எப்படி நம்ம அந்த உள்ள ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கிறோமோ அந்த இங்கே டேட்டாபேஸ்ன்றது ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. அங்கே நம்ம எல்லாக்கான டேபிள் டேட்டாஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது இதுக்காக நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ணோம். வை டு வி யூஸ் டேட்டாபேஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ கீப் இன்ஃபர்மேஷன் சேஃப் அண்ட் செக்யூர் வித் கண்ட்ரோல் ஆக்சஸ் அண்ட் பேக்கப் சிஸ்டம். ஸோ டேட்டாவை அந்த கான்ஃபிடென்ஷியலாக ஒரு டேட்டாவை நம்மளால் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க முடியும். இப்போது ஒரு அமேசான் இருக்கட்டும், இப்போ அமேசானில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த எல்லா ட்ரான்சாக்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போயாச்சும் ஒரு கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது அந்த டைம்லன்னா, ஸோ அந்த டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவை பார்த்து ஓகே என்ன இஷ்யூன்னு அப்படி ரிசால்வ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வச்சாரா நம்மளுக்கு யூஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அமேசானோட டேட்டாபேஸில் ஏதாச்சும் ஒரு கஸ்டமரோட ட்ரான்சாக்ஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? அவளோட அந்த ப்ராப்ளம் ஒன்றும் ரிசால்வ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால டேட்டாபேஸ் ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் கீப்பிங் த டேட்டா சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னா, அந்த டேட்டாவை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக வைக்கலாம். ஒரு டேபிள் ஃபார்மேட்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா வைக்கும்போது அந்த டேட்டானால் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் அண்ட் மெயின்டைன் பண்ணலாம். இப்போது
அப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா மளிகை சாமான் நல்லா வாங்கி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கண்டெய்னரில் ஒரு டப்பாவில் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ உடனே அவங்க வந்து மஞ்சள் வேணுன்னா உடனே மஞ்சள் தூள் டப்பாட்டு போட்டுருவாங்க. உடனே பருப்புனா பருப்பு தூள். ஸோ அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே கரெக்டாக இருக்குது எல்லாமே அவங்க தெரியும், கரெக்டாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வச்சனால அவங்களுக்கு என்ன யூஸ், எப்போ அந்த சமையலுக்கு டக்குனு தேவையோ அது டக்குன்னு இட்டு அவங்க போட்டு சமையல் பண்ணி முடிச்சிருவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி தான் இந்த டேட்டாலையும் நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம நைஸாக ஃபைண்ட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா. அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இந்த எஃபிஷியன்சி அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபில்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணலாம். நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளால் ஃபில்டர் சர்ச்லாம் பண்ண முடியும். சரிங்களா. அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி. ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டி என்னென்னா நம்மளால் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால ஆட் பண்ண முடியும், எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு வந்து லேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் டேட்டா பேஸில் பண்ண முடியும். இதுக்காக தான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பேஸை எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இதோட கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ் என்னென்னா, கீ காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேட்டா. ஸோ டேட்டா இருந்தாடா டேட்டா பேஸ்க்கு வேலை கரெக்டாக. டேட்டா இருந்தாடா நம்மளால் டேட்டா பேஸை போய் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ தேவை டேட்டா. ஸோ இந்த டேட்டான்றது ஒன்றும் இல்லை, இந்த நேம்ஸாக இருக்கட்டும், நான் சொன்ன டேட்ஸு, ப்ரைஸு, டிஸ்கிரிப்ஷன், மெஷர்மெண்ட் எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் கரெக்டாக. இப்போ நான் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் ஒரு டேட்டா தான், அது ஒரு இன்ஃபர்மேஷன். டேட்டான்றது என்ன, ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் கிட்டே ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறோம், அது ஒரு டேட்டா. இப்போ நம்ம நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்கன்னா, இப்போ கிளைண்ட் வந்து இப்படி கேட்குற வெப்சைட் வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்கணும், இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இந்த டீமில் இருக்கணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே ஒரு டேட்டா. இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டா வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஓகேவா. அந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸில் நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் சேஃப் அண்ட் செக்யூராக. ஸோ அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது எப்படி அதை ஸ்டோர் பண்ணணும்னா டேபிள்ஸ் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். சரி, டேபிள் ஃபார்மெட்னா எப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸெல்லில் பார்த்துருக்கீங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல், அது எப்படி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்மளால் ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ்டாக ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று எஸ்கியூஎல் சொல்லுவாங்க, இன்னொன்று நோ எஸ்கியூஎல் சொல்லுவாங்க. ஸோ எஸ்கியூஎல் அப்படின்றது இந்த டேபிள் ஃபார்மெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கனைஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. இதே நோ எஸ்கியூஎல் அப்படின்னா டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கிற ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஃபைல் ஃபார்மெட்டோ இல்லை ஒரு ஜேசன் ஃபார்மெட் அந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் ஸ்டோர் ஆகும் டேட்டா. சரிங்களா. அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா. ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு நம்மளால் ரிலேஷன்ஷிப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஒரு டேபிள் இன்னொரு டேபிளுக்கு யூஸிங் கீ சொல்லுவாங்க. நம்ம அது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். தென் கோரிஸ். ஸோ இந்த கோரிஸ் வந்து எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைண்ட் பண்ணுறதுக்கோ இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஷார்ட் பண்ணுறதுக்குமே எல்லாத்துக்குமே நம்ம வந்து கோரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோரிஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டா பேஸ் கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎலாக இருக்கட்டும், மை எஸ்கியூலாக இருக்கட்டும், போஸ்ட் எஸ்கியூலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோரிஸ் யூஸ் ஆகும். ஏன்னா அந்த கோரி யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸை கம்யூனிகேட் பண்ணி நம்ம தேவையான இன்புட்டை அவுட்புட்லையும் நம்ம வேணால் வாங்கிக்க முடியும். கொடுத்து இன்புட்டை கொடுத்து அவுட்புட் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம கோட் அடிப்போமோ அந்த மாதிரி எஸ்கியூவில் நம்ம கோரிஸ் டைப் பண்ணுவோம். ஸோ ஒரு கோரினா என்ன, ஒரு கொஸ்டின் கேட்டு அதை அவுட்புட் நம்ம கெட் பண்ணுறது. அந்த மாதிரி தான் நம்ம எஸ்கியூலையும் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான அவுட்புட் நம்ம வந்து வாங்கிப்போம். சரிங்களா. ஸோ ஹவு டஸ் எ டேட்டா ஒர்க், எப்படி அந்த டேட்டா பேஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூசர் இன்புட் டேட்டா வந்து கொடுக்கணும். ஸோ அந்த யூசர் இன்புட் டேட்டா கொடுக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூசர் கிட்ட வந்து எல்லா இன்புட் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம ஒரு க்ளீனாக பண்ணி அந்த டேட்டாவை நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் டேட்டாவை. ஸோ அப்படி நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணோன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. டிபிஎம்எஸ்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணணும், அதை வேலிடேட் பண்ணி அதை ஒரு ஆர்கனைஸாக பண்ணி ஸ்டோர் பண்ணி அது ஒரு டேட்டாவை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கும். சரிங்களா, மெயின்டைன் பண்ணிக்கும். சரி, இப்போ டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம், டேட்டாவை உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கனைஸாக வந்து வச்சிட்டோம். இப்போ எனக்கு எப்பப்போ டேட்டா தேவையோ அப்பப்போ நான் வந்து எடுக்கிறோம் கரெக்டாக. அதான் டேட்டா ரிட்ரவல். ஸோ இந்த டேட்டா ரிட்ரவல் என்ன பண்ணணும்னா எப்பப்போலாம் வந்து எனக்கு டேட்டா தேவையோ அப்போலாம் வந்து நான் கோரி எழுதுனா எஸ்கியூஎல் அந்த டேட்டாவை எனக்கு வந்து அவுட்புட்டில் கொடுக்கும்.
சரிங்களா. ஸோ எனக்கு எப்பப்போலாம் வந்து நான் சமையலில் மஞ்சள் தூள் போடணுமோ அப்போலாம் நான் போய் டப்பா ஓப்பன் பண்ணி அந்த மஞ்சள் தூள் எடுத்து போட்டால் சமையல் ரெடி ஆகிடும். கரெக்டாக நம்ம அம்மா ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு அதை எப்போ தேவையோ அப்போலாம் நம்ம வந்து அதை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது ஒரு ரோல் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா கோர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கோர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு டேட்டா க்ரியேஷன் அண்ட் இன்சர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும், அதை டேபிளை க்ரியேட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணும். தென் ரீடிங் அண்ட் குவரி இன்ஃபர்மேஷன். ஸோ ரீட் பண்ணுவோம், தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுத்துப்போம். அண்ட் ஏதாச்சும் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து பருப்பு போட்டிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அடையே டப்பாவில் வந்து கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி வேறு ஏதாச்சும் போட்டு வைப்பாங்க, அப்டேட் பண்ணுவாங்க அந்த டப்பாவில். அந்த மாதிரி நம்மளால் ஆல்ரெடி இருக்கிற ரோலில் இருக்க வேல்யூவை டேட்டாவை நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ரோடு டேட்டாவை நம்மளால் டெலீட் பண்ண முடியும். சரிங்களா. அண்ட் அதேமாதிரி பாப்புலரான இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்க டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா MySQL பார்க்கணும். MySQLன்ற ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் MySQL என்னென்னு பார்க்கலாம். தென் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரும் நல்லா பாப்புலராக இருக்குது. அண்ட் ஆரக்கிள் டேட்டாபேஸ் பெரிய பெரிய டெலிகாம் இருக்கோ பெரிய பெரிய எம்என்சி எல்லாமே இந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் PostgreSQL அப்படின்ற டேட்டாபேஸ் பாப்புலரான டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. பட் ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான டேட்டாபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 4 டேட்டாபேஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட கீ பெனிஃபிட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ரொம்ப செக்யூராக சேஃபாக இருக்கும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலில் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கப்பு ரிக்கவரியை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். எப்போ தேவையான நம்மளால் பேக்கப்பு வச்சு ஈஸியாக வந்து ரிக்கவரியை நம்மளால் பண்ண முடியும். ஸோ ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணி நிறைய விஷயம் நம்மளால் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் அந்த டேட்டாபேஸில் இருக்குது பண்ணுறதுக்கு. சரிங்களா. ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட் இருக்கட்டும், வேறு அமேசான், மிட்ரா, பிளிங்கிட், நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் டேபிள் இருக்குது, ஆர்டர்ஸ் டேபிள் இருக்குது. ஸோ கஸ்டமர் டேபிள்னால் யார்? கஸ்டமர், நம்ம தான் கஸ்டமர். ஸோ நம்மளோட ஃபோன் நம்பரு, அட்ரெஸ்ஸு, வேறு என்ன கொடுப்போம், நம்ம நேமு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் டேபிள் போய் ஸ்டோராக இருக்கும். ஸோ எவ்வளோ நம்ம அட்ரஸ் சேஞ்ச் ஆகுமோ எல்லாமே அந்த கஸ்டமர் டேபிளில் ஸ்டோராக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் டேபிள் என்ன இருக்கும்? ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனு, எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இமேஜஸ்ஸு, என்னென்ன கேட்டகிரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து ப்ராடக்ட் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டாக. ஆர்டர்ஸ் டேபிள் என்ன இருக்கும்? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆர்டர் பிளேஸ்டுன்னு நம்ம மெசேஜ் வரும். தென் நம்ம வந்து போய் ஆர்டர்ஸ் அப்படின்ற செஷன் போய் பார்க்கும்போது நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோம் ஷோ பண்ணோம். அது எப்படி ஷோ பண்ணுது? பிகாஸ் நம்ம ஆர்டர் பண்ணுற எல்லாமே இந்த ஆர்டர் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணி அது எனக்கு வந்து அந்த ஆர்டர் செஷனில் ஷோ ஆகிடும். சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் ஒர்க் ஆகும் ஃபுல் ஸ்டாக்கில். சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க அளவு நம்மளுக்கு எல்லாமே அட்ரஸ், ஃபோன் நம்பரோட எவ்வளோ ப்ரைஸ், கிராண்ட் டோட்டல் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு, ஃப்ரீ டெலிவரியா, இல்லை டெலிவரி போட்டுரும், இல்லை ஜிஎஸ்டி எவ்வளோ, பிளாட்ஃபார்ம் ஃபீ, எல்லாமே போட்டு நம்மளுக்கு அந்த ஆர்டர்ஸ் இந்த டேபிளில் நம்மளுக்கு எல்லாமே கல்குலேட் பண்ணி ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் ஆகும் டேட்டாவை. ஸோ ஈஸியாக டேட்டாபேஸ் என்ன பண்ணால் டேட்டாவை ஈஸியாக நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அட் லாஸ்ட், ஸோ வை டேட்டாபேஸ் மேட்டர் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இப்போ நம்ம எல்லாம் வாழ்கிற பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் லைஃப்பில் வரும். ஸோ எல்லாமே டிஜிட்டல் தான், எல்லாமே டேட்டாஸ், ஃபுல் ஆஃப் இன்டர்நெட் டேட்டா. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நோட் எடுத்து பென் எடுத்து நோட் பண்ணிக்கிறோம். இப்போது வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே லார்ஜ் ஆஃப் டேட்டாஸ். ஸோ அந்தப்போ நம்மளால் ஈஸியாக டேட்டாபேஸ்னால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்டில் நம்ம எல்லா டேட்டாவும் நம்மளை இப்போ பண்ணி ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ நம்ம ஈஸியாக அதை ஆர்கனைஸ் பண்ணி செக்யூர் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் டேட்டாவை எந்த ஒரு லாஸும் வைக்காமல் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால ஈஸியாக நிறைய பிஸ்னஸ் ஒரு என்ன மாதிரி ட்ரெண்டு, எப்படிலாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஒரு எப்படி சொன்ன ஒரு எப்படி பிஸ்னஸ் கொண்டு போகலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு போகலாம், அப்படி எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். தென் எசென்ஷியல் நாலேஜ் கூட இருக்குது. ஸோ எசென்ஷியல் நாலேஜ்னால் நம்மளால விஷுவலாக அந்த டேட்டா வந்து பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி அதை வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் MySQL டேட்டாபேஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், எனி க்யூரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
At last, thank you, friends.